ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னை கிளம்புறோம். காலையிலேயே 2ஆம் பண்ணையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, எப்பவுமே வரும்போது வீட்டை பூட்டி போட்டுட்டு வந்துடுவோம், க்ளீன் பண்ணிவிட்டு. திரும்ப போனோன்னா நாங்கள் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான். அங்கே யாரும் இல்லை, அதனால் நம்ம போகும்போது தான் க்ளீன் பண்ணணும். அதனால் எல்லாம் கிளம்பிட்டு அருணா காஃபே அருணா காஃபேயில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. அது வந்து கோட்டைவால் ஐயன் கோயில் தான் அது. அங்கே தான் போனோம். நாங்கள் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு, எப்போவுமே சென்னை கிளம்பும்போது அங்கே போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் சென்னைக்கு கிளம்புவோம் நாங்கள். அதே மாதிரி அன்றைக்கும் கிளம்பிட்டு சாமி டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நேராக சென்னை கிளம்பியாச்சு. சென்னை வர வழியில் மதுரை பாண்டி கோயிலுக்கு போனோம். பாண்டி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நேராக வந்தோம். ஏன்னா கொஞ்சம் டைம் இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு ரிசப்ஷன் இருந்தது. அந்த ரிசப்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு நேராக சென்னை அப்படியே காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனோம்னா நடுவில் பாண்டி கோயில் போனோம். சாப்பாடு காலையில் வரும்போது நாங்கள் கட்டியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா வந்து லெமன் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அந்த தொக்கு செஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டோம். வந்துட்டு வழியில் நிறுத்தி அழகாக சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து சூரியகாந்தி இது பூ வந்து அங்கே வந்து ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எல்லோரும் கிளம்பும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் உம்முன்னு ஆகிட்டோம். எப்போவுமே அப்படி தான். ஊருக்கு போகும்போது ரொம்ப எல்லாருக்குமே அப்படி தானே. ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது ஏறும்போதே நாள் நைட்டே எல்லாருமே அப்பா முதற்கொண்டு அத்தை எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயாச்சு. ஏன்னா வந்துட்டு திரும்ப எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ரொம்ப சேடாக இருந்தது. அப்பா போகும்போது சென்னையில் கிளம்பும்போது கொஞ்சம் மெதுவாக பேசினாங்க. அப்புறம் மதுரை, தூத்துக்குடி போக போக சவுண்ட் அதிகமாகிட்டு குரல் ரொம்ப குஷியாக ஆயிடுச்சு ஊர் நெருங்க. ஆனால் அங்கேருந்து வரும்போது பார்த்தா அப்பா ஏறினதுலேருந்தே கொஞ்சம் ஏன்பா உம்முன்னு இருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மான்னாங்க. எல்லாருக்குமே பிறந்த ஊரை விட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? எனக்குமே அப்படி இருக்கும்போது அப்பாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களாம் காமிச்சிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் வந்துட்டு மிட் நைட் வந்ததுனால அம்மா அப்பா அன்றைக்கி நைட் அங்கே இருந்துட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானுமே ரொம்ப சேடாயிட்டேன். ஐயோ! அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க, ஊரில் ஜாலியாக இருந்தோமே, அப்புறம் நாளாக மறுநாள்லாம் இந்நேரம் ஊரில் இருந்தோமே அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாச்சு. ஏதோ நின்னோம், ஃபோட்டோ எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை. அம்மா விட்டு பிரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனிமேல் எப்போ போனால் அடுத்த வர மே மாதம் கோவில் கொடைக்கு போவோம். அது வரைக்கும் ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்கு எங்கள் ஊர்னால் ரொம்ப 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 பிடிக்கும். நீ வந்து ஃபாரின் போறியா, உங்கள் ஊருக்கு போறியா கேட்டால் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு தெரில, கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போகிறேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு எங்கள் ஊரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் உங்கள் ஊரெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர் எது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா. அப்படியே ட்ராவல் வந்து ரொம்ப சோகமாக ஒரு இதுவாக போய்க்கிட்டு இருந்தது. நைட்டு வந்து அந்த ரிசப்ஷன் போனோம் இல்லையா, அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக சென்னை கிளம்பியாச்சு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த ட்ராவல் வந்து நைட்டு 1 மணிக்கு வரைக்கும் போய்க்கிட்டே இருந்தது. பாண்டி கோயில் வந்து அம்மா பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் வழியில் வந்து சரி, நான் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் மதுரை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பாண்டி கோயில் போயிருந்தேன். சரி, அம்மா கிட்ட சொன்னேன், நானும் பார்த்ததே இல்லைம்மான்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் பையன் தான் அம்மாவை நல்லா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தான். அது வந்து பரவாயில்ல, இந்த ஜென்ரேஷன் பசங்க இந்த அளவுக்கு பிடிச்சி கூட்டு வரதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தால் கொஞ்சம் எல்லோரும் பார்த்து பொறுமையாக கூட்டிகிட்டு போங்க. அவ்வளோதான். பாண்டி கோயில் பார்த்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்ததுனால ரொம்ப கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அவ்வளோதான். சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்துமே கிளம்பி வந்தாச்சு. கொஞ்சம் சென்னை நெருங்க கொஞ்சம் மழை அதிகமாக இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, மழையும் இருந்தது. ஒரு அதாவது ஊரில் என்ன கிளைமேட்டில் கிளம்புனோமோ அதே கிளைமேட் தான் சென்னை வீடு வரைக்குமே இருந்தது. ஒரு மாதிரி சில்லுன்னு ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க, இந்த ட்ராவல் இதோட ஓவர். நம்ம மே மாதம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து மே மாதம் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்.